வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயுமே இதை பற்றி நிறைய விஷயம் இருந்துச்சு. அது என்னென்னா டிஹெச்எஸ் ஷட் டவுன். இது வரைக்கும் கவர்மெண்ட் ஷட் டவுன் தான் பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக டிஹெச்எஸ் ஷட் டவுன். அந்த டிஹெச்எஸ் ஷட் டவுனால் அது கீழே இயங்கக்கூடிய சிபிபி, டிஎஸ்ஏ, மிக முக்கியமாக யூஎஸ்எஸ், அவங்க தான் வீசா எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன ஆக போகிறாங்க? இதனால் இங்கே வீசா ப்ராசஸிங்கில் ஒரு பிரச்சனை இருக்கா? ட்ராவல் பண்ணும்போது பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ட்ராவல் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான சிட்டியா ட்ராவல்ஸோட ஓனர் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் வர போகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு ட்ராவல் சம்மந்தமான என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். வீசா சம்மந்தமாகவும் என்ன இம்பாக்ட் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம். வணக்கம் பிரேம். பிப்ரவரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். எல்லாம் கேம்லாம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் மேட்ச்லாம் முடிஞ்சு. ஆமாம், அது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைட் கேம் மாதிரி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மக்கள் நிறைய த்ரில்ல எதிர்பார்த்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு கேம் எப்படி போகுது அப்படின்னு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர், முக்கியமாக என் ஃப்ரெண்டு கேட்ட கேள்வி நான் கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு இப்போ இந்தியா போகிற தள்ளி வச்சிட்டான், பிகாஸ் அப்பாயின்மெண்ட் அந்த ஒரு பிரச்சனைனால. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் இப்போ கூப்பிட போகிறான். அவன் ஏப்ரலில் கூப்பிட்றதா இருக்கான். ஸோ அவன் கேட்ட கேள்வி, இப்போ டிக்கெட் புக் பண்ணால் கரெக்டாக இருக்குமா ஏப்ரலில் அழைச்சிட்டு வரதுக்கு இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு அப்படின்னு? இந்தியாவில் ஏப்ரல் மார்ச்ல இருந்து ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபேர் நம்ம இப்போ இந்தியாவில் இங்கே யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு போச்சுல 700-800 பார்ப்பாங்க. பிப்ரவரி மார்ச்ல எல்லாம். ஏப்ரல்ல பிலோ 1000 பார்ப்பாங்க. அங்கிருந்து இந்தியாவில இருந்து வர சொல்ல என்ன ஆகும்னா, அந்த ஏப்ரல்ல பீக் சீசன் இந்தியாவில அவுட் பவுண்டுக்கு எல்லாமே. யூஎஸ் மாடல்ல துபாய்க்கோ இல்ல அவுட் பவுண்ட் இந்தியாவில இருந்து சம்மர் வெக்கேஷன் போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதனால ஃபேர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இது மிடில் ஈஸ்ட் வழியா தான் வந்தா எக்ஸ்பென்சிவா இருக்குமா, இல்லைன்னா நான் யூரோப் வழியா வந்தாலுமே எக்ஸ்பென்சிவா இருக்குமா? எந்த பக்கத்துல இருந்து வந்தாலுமே ஓரளவு எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இது என்னன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஏர் இந்தியா வரும். ஏர் இந்தியா யூஎஸ் கேட்டட் ஏர்லைன் மட்டும் தான் இந்தியால இருந்து வர்றது. சோ அதுல மெஜாரிட்டி ஏர் இந்தியா டு யூஎஸ் டைரக்டா இருக்கும். அது இல்லாம யூரோப்புக்கு போறவங்களும் நிறைய பேர் வெக்கேஷன் பிக் பண்ணுவாங்க. ஈவன் சீப்பர் ஆல்டர்னேட் பார்ப்பாங்க. டர்கிஷ் ஏரோ, லுஃப்தான்சாவோ, யுனைடெட், அமெரிக்கன் ஏர்லைன் எல்லாத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்க சொல்ல சில டைம் மிடில் ஈஸ்டுக்கு போறதுக்கு டர்கிஷ் வழியா போறவங்க இருப்பாங்க. துபாய்க்கு டைரக்டா போறது எக்ஸ்பென்சிவா இருக்கும். டர்க்கி வழியா போறவங்க இருப்பாங்க. அபுதாபி வழியா போறவங்க இருப்பாங்க. கத்தார் வழியா போறவங்க இருப்பாங்க. ஈவன் அந்த பக்கம் போயிட்டு திருப்பி வரவங்களும் இருப்பாங்க. யூரோப் பக்கம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன்ல கொஞ்சம் திருப்பி வரவங்க சீப்பரா இருக்கே அப்படின்னு. ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ் ஸ்ட்ரைட் ஃபிளைட் ஓரளவு பரவலாம இருக்கும். பட் என்னன்னா அது காம்படிட்டிவ் நேச்சர்னால ஃபிளைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிபிகோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சோ அந்த இது பார்க்க சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காம்படிட்டிவ் ஏர்லைன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏர் இந்தியா எவ்வளவு வச்சிருக்காங்க, நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம். சோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஃபேர். ஒருத்தவங்க 1200 வச்சிருந்தாங்கன்னா அவங்க $20 கம்மியா வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப வேரியேஷன் இருக்காது உங்களுக்கு. அந்த விதின் த வேரியேஷன்ல தான் இருக்கும். நான் புரிஞ்சுட்டு வரைக்கும் ஏப்ரல் மேல புக் பண்ணா இப்போயே புக் பண்ணது நல்லது. பிகாஸ் டுவர்ட்ஸ் போக இன்னும் காம்படிட்டிவா தான் போயிட்டு இருக்குன்னு தெரியுது பிரைஸ் எல்லாம். ஆமா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. ஜென்ரலா அதிக வேரியேஷன் இருக்காது. இப்போ யூஎஸ் டு இந்தியா போறதுதான் உங்களுக்கு ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். பிரைஸ் வேரியேஷன் ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் $100, $200, $300 இருக்கும். அங்கிருந்து வரச்சில அவ்வளவு வேரியேஷன் பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். மினிமமா தான் இருக்கும் வேரியேஷன்ஸ். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஷட் டவுன் இல்லை, இந்த தடவை டிஹெச்எஸ், அதாவது கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய அந்த டிஹெச்எஸ் ஷட் டவுன் மட்டும்தான் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டெம்பரவரி கேப் ஃபண்டிங் பில் பாஸ் பண்ணாங்க. 1 இயர்க்கான ஃபண்டு பாஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க டிஹெச்எஸ் மட்டும் அதை பாஸ் பண்ணல. டெமோக்ராட்ஸ் ஏன்னா அவங்களோட ஐஸோட கோரிக்கை நிறைய வச்சுருந்தாங்க. ஐஸ் ஆஃபீஸர்ஸ் பாடி கேம்ப் போட்டுக்கணும், ஐஸ் ஆஃபீஸர் மாஸ்க் போடக்கூடாது, ஐஸ் ஆஃபீஸர் யாருக்கு எங்கேயாவது பிடிக்க வரனா வாரண்ட் வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அந்த பைபார்ட்டிஷன் பில்லை நிறைவேற்றாத காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா டிஹெச்எஸ் ஃபண்டிங் மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு, அதாவது வேலண்டைன்ஸ் டே நைட்டோட அவங்க டிஹெச்எஸ் ஃபண்டிங் முழுவதும் முடிஞ்சுது. மீன்ஸ் ஆமாம், பார்ஷியலாக ரன் பண்ணுறாங்க. பிகாஸ் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால பார்ஷியலாக ரன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கீழே எங்கள் கூட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமாக ட்ராவல் சம்மந்தமானு பார்க்கும்போது சிபிபி, டிஎஸ்ஏ ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது பிரகாஷ்? இப்போ டிஎஸ்ஏ எசென்ஷியல் ஒர்க்கர்ல வந்துருவாங்க. கவர்மெண்ட் பார்ஷியல் ஷட் ஃபுல் ஷட் டவுன் ஆனாலுமே டிஹெச்எஸ்க்கு கீழே வர இந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா, இதுல டிஎஸ்ஏ எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ அவங்க நோ மேட்டர் வாட் தே ஹேவ் டு ரிப்போர்ட் டு ஒர்க் எவ்ரிடே. நம்மளுக்கு இஷ்யூஸ் வரும்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேல போச்சுன்னா அவங்களுக்கு சிக் லீவ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓவர் பர்டன் ஆகும்.
ஸோ அப்போ வந்து என்னன்னா ஏர்போர்ட்ல வந்து லாங் கியூஸ் எதிர்பார்க்கலாம், ஸ்லோனஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் மேஜர் இஷ்யூஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கறது டிஎஸ்எஸ் சைட்ல இருந்து. சிபிபி சைட்ல இருந்து என்ன வரும்னா, ஓவர்சீஸ் வந்து உள்ளுக்கு வர்றவங்க இருப்பாங்க. உள்ளுக்கு வர சில மொபைல் பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் பேசணும் இல்லையா, அந்த குளோபல் என்ட்ரி அப்படின்னா, அந்த குளோபல் என்ட்ரியில வர்றவங்க எல்லாம் வந்து அந்த கியூஆர் வழியா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்க ஆட்கள் குறைவா இருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களோட ஃபேஸ் ரெகனைஸ் ஆலையோ உங்களோட போர்டிங்ல வந்து ஏர்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிவிபிக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் வந்து மேட்ச் ஆகலைன்னா உங்களை வந்து ஹோல்டு பண்ணி நீங்க அப்புறம் திருப்பி லைன்ல வெயிட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணச்சுல கொஞ்சம் டிலே இருக்கும். பொதுவாகவே வந்து டிஎஸ்ஏனால நாளாக ஒரு பெரிய டிலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது. அண்ட் எகைன் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ கூட மாட்டாங்க, இப்போ பிரசிடென்ட் டே லீவ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக கூட்டத்துக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறாங்க ரிகார்டிங் இந்த இஷ்யூனால. அப்படி பார்க்கும்போது இது 1 வீக் மேலே போகும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ நம்ம நேராக போன தடவை நீங்கள் சொன்னீங்க ஏர் கண்ட்ரோலர் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பற்றாக்குறையினால சில ஃப்ளைட்ஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆனது, சில ரீஷெடியூல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் வீக்னால இந்த இது வந்து இப்போதைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். கொஞ்சம் நாளாக ஒரு வீக்குக்கு மேல போச்சுல உங்களுக்கு என்ன பேய் வராம இருக்கும், ரிப்போர்ட் ஒர்க் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் ஏர்போர்ட்ல வந்து டிலேஸ்னால டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து டிலேஸ் இம்பாக்ட் இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்ல வந்து இருக்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் சொல்லலாம். ஸோ அதனால வந்து இப்போ 1 வீக் அப்புறம் டிக்கெட் புக் பண்ணாங்க, இல்லை அதன் பிறகு டிக்கெட் புக் பண்ணா சரியான அளவு அந்த கால இடைவெளியில அந்த ஒரு ஐட்னரியை புக் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஆஃப்லைன் சிட்டிஸ் வந்து புக் பண்ணுவாங்க, அட்லாண்டா வழியா போகணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல மேஜர் ஏர்போர்ட்ஸ் ஸ்டாப் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மினிமம் டைம் 1 hour 40 minutes இல்லை 40 minutes 1 hourல எடுத்துட்டு போனாங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் இருக்கிறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது, ஏன்னா மிஸ் பண்றதுக்கு ஃபிளைட்டை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஐட்னரி, சரியான ஐட்னரி புக் பண்ணுறது. தயவுசெய்து நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் கேட்கும்போது அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கும்போதே வந்து இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ஐட்னரி இருக்குது, இது லாங்கஸ்ட் ஐட்னரி இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டிரான்சிட் டைம் இருக்குது, எல்லாமே தெளிவாக கொடுத்துறாங்க. நீங்கள் சிட்டிஆர் ட்ராவல் புக் பண்ணும்போது நீங்கள் அதை கேட்டுக்கலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்வேலேருந்து பண்ணுவோம் சீப்பராக இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா ஜேஎஃப்கேலேருந்து எடுத்தீங்கன்னா $700-800 கிடைக்கும். இதே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து பண்ணீங்கன்னா 1200 தான் வரும். ஸோ நம்ம வந்து $400 இருக்குது, நம்ம வந்து ஃப்ரான்டியர் எடுத்து போய்க்கலாம், அங்கே போயிட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க சொல்ல என்ன ஆகும், இதே மாதிரி டிலேஸ் என்ன ஆகும்னா சில எனி மிஸ் ஹேப்பன்ஸ்னா நீங்க அந்த ஃபிளைட்டை விட்டீங்கன்னா நோ ஷோ ஆயிடும். ஸோ எப்பவுமே நம்ம புக் பண்ணச்சுல என்ன பண்ணா டிராவலுக்கு வந்து சீம்லெஸ்ஸா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து காஸ்ட் பார்க்குற டைம்ல அட் த சேம் டைம் நம்ம வந்து செக்மெண்டா புக் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் காஸ்ட் தனியா இருக்கு, தனித்தனி ஆளக்காட்டா பண்ணாம ஒரே த்ரூவா பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு பேகேஜ் பிரச்சனை இருக்காது, இஷ்யூஸ் இருக்காது. ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு எனி டிலே வில் பி டேக்கன் கேர் பை ஏர்லைன். எப்பவுமே 100% உங்களை பாதுகாத்துக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ரெகுலரா கொஸ்டின் வரும், கோயம்புத்தூருக்கு போகணும், சென்னை மதுரைக்கு போகணும் அப்படின்னு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் துபாய் வரைக்கும் இதுல போயிட்டு அங்கிருந்து ஸ்பைஸ் ஜெட் தனியா எடுத்துக்கவா, இது எடுத்துக்கலாமா, லோ காஸ்ட் ஏரியா எடுத்துக்கலாமா அப்படிம்பாங்க. ஸோ சில டைம்ல புக் பண்றவங்க இருப்பாங்க. அப்படி பண்ண சில என்ன ஆகும் அப்படின்னா நீங்க பேகேஜ் வெளியே எடுக்கணும், அதுக்கு விசா எடுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் மறந்துடுவாங்க. சில டைம்ல காஸ்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு பண்ண சில நம்மளுக்கு சில இஷ்யூஸ் வரும். ஸோ எப்பவுமே வந்து அட்வைஸ் பண்றது என்னன்னா மேஜர் வந்து கரெக்டா போகணும் அப்படிங்கறத, நம்மளுக்கு நடுவுல வந்து எந்த ஹூப்ஸும் ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இது. சூப்பர் பிரகாஷ் ப்ரோ. விசா சம்பந்தமா இப்ப வர்ற ஷட்டவுன்ல என்னென்ன இம்பாக்ட் இருக்கும், அதெல்லாம் எப்படி வந்து டேக்கர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்ட். இப்போ வந்து டிஹெச்எஸ் நம்ம முன்னாடி பார்க்கும்போது டிராவல் சம்மந்தமாக பேசியாச்சு. விசா சம்மந்தமாக பார்க்கும்போது யூஎஸ்சிஎஸ் வந்து அவங்களுக்கு கீழே வந்து மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து உள்ளூரில் உள்ள எல்லா விசாவும் ப்ராசஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபுல் கவர்மெண்ட் ஷட்டவுன் சரி இப்போயும் சரி யூஎஸ்சிஎஸில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை. பிகாஸ் யூஎஸ்சிஎஸ் வந்து அவங்க ஒரு அட்டானமஸ் பாடி மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய யூசர்ட்டேருந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீ எல்லாமே வாங்குறாங்க. எல்லாத்துக்குமே ஃபீ இருக்குது, ப்ரீமியம் ஃபீ இருக்குது, ஒவ்வொரு விசாவுக்கு அவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த காசை கொண்டே அவங்க இயங்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த டிஹெச்எஸ் பார்ஷியல் ஷட்டவுனால யூஎஸ்எஸில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பட் ஒரு எஜ்கேஸ் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் யூஎஸ்எஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, H1B L1 ஏதோ ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவர்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, வேறு அவங்களோட சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டையும் தேவைப்படுது. இப்போ
டிஹெச்எஸ் கீழே உள்ள மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படும் போது அது கிடைக்காத போது அங்கே ஒரு டிலே ஏற்படலாம். இது ஒரு எஜுகேஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து சில ஆர்எஃப்இ போகலாம், அந்த மாதிரி போகலாம். மற்றபடி ரெகுலர் ப்ராசஸ் பார்க்கும்போது இந்த ஒரு ஷட் டவுன்னால யூஎஸ்சிஎஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. யூஎஸ்சிஎஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய எந்த விசா நம்ம H1 L1 அதை இன்சைட் யூஎஸ்சிஎஸ் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இப்போ பிரேம் அடுத்தது என்னன்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஓஎல்லோட இது வந்து அவங்க வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனல் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பட்ஜெட் இருக்கு, பட்ஜெட் வந்து முதல்ல அலோகேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி டிஓஎல்ல வந்து ஆல்ரெடி வந்து இந்த டெம்பரவரி ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில்லே வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு செப்டம்பர் 2026 வரைக்குமே வந்து இயங்கக்கூடிய ஃபண்டு இருக்குது. இப்போயுமே வந்து டிஓஎல்லோட ஃப்ளாக் போர்ட்டல் வந்து செயல்பட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த ஷட் டவுனும் கிடையாது. அதனால் யாராவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் போய் ஃபேர்ம் பண்ணுறாங்க, எல்சிஏ ப்ராசஸ் பண்ணுறாங்க, மிக முக்கியமாக H1B அண்ட் க்ரீன் கார்டு ப்ராசஸில் இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு டிலேவுமே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த ஷட் டவுன்னால. ஏன்னா இது வெறும் டிஹெச்எஸ் ஷட் டவுன் மட்டும் தான். அண்ட் கவர்மெண்ட் ஷட் டவுன் செப்டம்பர் வரைக்கும் எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபண்ட் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அலோகேட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் இயங்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரை பற்றி இப்போ ஒரே இல்லை. இப்போ இதில் பிரச்சனை இல்லைன்னு வருது. இப்போ வெளியே ஸ்டாம்பிங்கு போகிறது, எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு இதில் வந்து என்ன மாதிரி நேர்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும் வந்துருக்கு? அது நல்ல கேள்வி. ஏன்னா யூஎஸ்சிஎஸ் வந்து உள்ளூரில் இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க. அதாவது உள்ளூரில் உள்ள வீசா ப்ராசஸிங் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதுவே நீங்கள் வீசா ஸ்டாம்பிங்காக வெளில போகிறீங்க, யூஎஸ்ஏக்கு வெளில போனீங்கன்னா யூஎஸ்சிஎஸ்க்கு எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எம்பசி அண்ட் கன்சுலேட் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. எப்படி நம்ம டிஹெச்எஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக. ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில்லே அவங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் முன்னாடியும் பார்த்தோம், கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகும்போது கூட எம்பசி கன்சுலேட் வந்து இயங்கி கொண்டு தான் இருந்தது. பிகாஸ் அவங்க வந்து எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுக்கான ஃபண்ட் வந்து அங்கேயே வந்து யூசர் அப்ளிகேஷன் மூலியமாகவும் அண்ட் இன்டர்வியூக்காக நம்ம ஃபீ கட்டுறோம் இல்லையா, அதன் மூலியமாகவே எடுத்துகிட்டு இயங்கி கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கேயுமே எந்த பிரச்சனையும் இந்த ஒரு ஷட் டவுன்னால இது வரைக்கும் கிடையாது, இருக்க போகிறதுமே கிடையாது. ஆனால் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த சோஷியல் மீடியா வெட்டிங் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் வெளில வந்து ஸ்டாம்பிங்காக பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. நீங்கள் கூட கன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க, உங்களோட யாரோ டிக்கெட் புக் பண்ணும்போது February 2026 1 year தள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் முடிவுக்கு வந்ததா நமக்கு தெரியல. ஸோ இன்னும் மாதம் போக போக தான் அது எப்படி வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு தெரியுது. அதனால தான் நம்ம வீடியோ முதலே சொல்லியிருந்தோம். என் ஃப்ரெண்டுமே நான் ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். அவன் போல் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க. நிறைய பேர் அப்படி தான் வந்து அதுக்கு பதிலாக நாங்கள் வரதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஹெச்எஸ் ஓவரால் ஷட் டவுன் பார்க்கும்போது வீசா ப்ராசஸிங்கில் வந்து வெரி 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 மைனர் இம்பேக்ட் தான் இருக்க போகுது. அந்த ஒரு எஜுகேஷன் மட்டும் தான். ட்ராவலில் ஒரு இம்பாக்ட் இருக்க போது. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ நாள் ஷட் டவுன் இழுத்துட்டு போதோ அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் வந்து பெருசாக இருக்கும். இன்னொன்று நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க பிரகாஷ், இப்போ ஏதோ பாஸ்போர்ட்டில் அந்த 18 days வேலிட் இல்லைனா இந்த டிரான்ஸ்லேட் எடுக்கும்போது சில பிரச்சனைகள் வர்றதா, அதை பற்றி சொல்லுங்கள் பிரகாஷ். இப்போ நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு அடுத்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ண மினிமம் 6 months பாஸ்போர்ட் வேலிடிட்டி ரூல்னு ஒன்று இருக்குது. இப்போ ஓசிஐ வச்சிருந்தாங்களோ இல்லை இந்தியன் பாஸ்போர்ட் இங்க யூஎஸ் வரவங்களுக்கு அந்த அது வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, சில வந்து துபாய் ஸ்டாப் ஓவர் வேணும், அபுதாபில ஸ்டாப் ஓவர் வேணும், கத்தார்ல அப்படி ஸ்டாப் ஓவர் எடுத்துட்டு போறாங்க நிறைய பேர். அப்படி ஸ்டாப் ஓவர் எடுத்து போக சில என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரிக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும். பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து 180 days இல்லாம இருக்கிறதுல அங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நிறைய பேருக்கு. நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா வந்து, ஏன்னா ஸ்டாப் ஓவர் நிறைய பேர் எடுப்பாங்க இப்போ வெக்கேஷன் போகும்போது. ஸோ அவங்க மேக் ஷூர் பண்ண வேண்டிய ஒரு நல்ல பாயிண்ட் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். டிஹெச்எஸ் ஷட் டவுன் பற்றி பேசியிருந்தோம், இன்னும் வீசா வேலிடிட்டி பற்றி பேசியிருந்தோம். நிறைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அமர்வாக இருந்தது. உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி பிரகாஷ். நன்றி.